பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களில சுத்திகரிப்பின் ஆவியானவராய், சுட்டெரிப்பின் ஆவியானவராய், விடுதலையின் ஆவியானவராய் நம் மத்தியில கிரியை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. தியானிச்சோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன தியானிக்க போறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் மறுரூபப்படுத்தும் ஆவியானவர். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் மறுரூபப்படுத்தும் ஆவியானவர். நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. அவரை குறிச்சு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் முதல் மெசேஜ்ல சொன்னேன், தேவனை குறித்து ஒரு சரியான அறிவு இல்லாததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்க என்னன்னாங்க, வீழ்ச்சி அடைந்தாங்க. இன்னைக்கு சபைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அறிவு என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல். அது இருந்துச்சுன்னா எல்லாமே ஈஸியாயிரும். ஜப வாழ்க்கை ஈஸியாயிரும். கஷ்டப்பட்டு ஜபிக்க வேண்டியது இல்லை. பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிரும். விசுவாச வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிரும். ஈஸியான வழியை சொல்லி கொடுக்குறேன். நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியமா இருந்தா போதும். அல்லேலூயா. இது எப்படி ஆகும்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் ஒரே வார்த்தையில சொல்லுவேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். மரியாள் மாதிரி நீங்க கேட்கலாம், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை பரிசுத்த ஆவியானவர் மேல வருவார். அவரு என்ன பண்ணிடுவாரு? உனக்குள்ள கிறிஸ்துவ உருவாக்கிடுவார். சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு, உங்க மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை உங்களுக்குள் உருவாக்குகிறவர். அவருடைய ஜபம் என்ன தெரியுமா? கலாத்திய சபைக்கு, கிறிஸ்து உங்களிடத்தில உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அசைவாடுவதையும் அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுவதையும் ஒழுங்கும் கிரமமாய் கடைபிடித்தால் கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகி விடுவார். அதனாலதான் ஈஸியான மெத்தேட உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவர் மறுரூபமாக்கும் ஆவியானவர். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்தி வைக்கும் போது என்ன சொல்றாருன்னா, யோவான் 14:16, யோவான் 14:26, யோவான் 16:13, லூக்கா 24:49 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு சொன்ன வார்த்தைகள். அவர் தேற்றரவாளன், அவர் உங்களுக்கு போதிக்கிறவர், அவர் உங்களுக்கு போதித்ததில நடத்துகிறவர், அவர் சத்திய ஆவியானவர், அவர் உன்னதத்தின் ஆவியானவர் அப்படின்னு நிறைய பேரை அவர் சொல்ற. பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். முதல்ல பரிசுத்த ஆவியானவரை அவர் அறிமுகப்படுத்தும் போது தேற்றரவாளன் சொன்னார். என்ன சொன்னாரு? தேற்றரவாளனை நான் உங்களிடத்துல அனுப்புவேன். தேற்றரவாளன். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தேற்றரவாளனை குறித்து பேசியிருக்கிறார். ஏசாயா 66:12, 13 வசனங்களை நீங்கள் வாசிச்சீங்கன்னு சொன்னா, அந்த தேற்றரவாளன் என்ன செய்வாராம்? ஏசாயா 66:13-14, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு என்ன சொன்னார்னா, நீங்க எருசலேம்ல காத்துருங்கன்னு சொன்னார். அவர் என்னென்னலாம் செய்வார்னு அடுத்தடுத்த வசனங்கள்ல ஏசாயா சொல்ற. ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்து அவன் அந்த குழந்தைய தாளாட்டி, பால் ஊட்டி, சீராட்டி, மார்போடு கூட அணைத்து அது பெருசாகிற வரைக்கும், அல்லேலூயா, தன் தாய் அந்த குழந்தை மேல கண்ணோக்கமாவே இருப்பாளாம். அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாராம். அல்லேலூயா. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தாயும் ஆனவர். சொல்லுங்க, தாயும் ஆனவர். ஒரு தாயை போல அவர் உங்கள் மத்தியில் இருப்பார். அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை நடத்துவார். இரண்டாவது,
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறவரா இருக்கிறார். யோவான் 14:26 சொல்கிறது. யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கிறவர். அவர் உங்களுக்கு மதரா மாத்திரம் இல்ல, டீச்சரா இருப்பார். எப்படி இருப்பாரு? டீச்சர், பெஸ்ட் டீச்சர். எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்றாங்க. உங்களுக்கு தாயா மாத்திரம் அல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு டீச்சரா இருப்பார். வெறும் டீச்சரா மாத்திரம் போதிச்சு கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, டீச்சரா மாத்திரம் போதித்து கொடுக்கிறவர் அல்ல. 16:13 அவர் சொல்றாரு பாருங்க யோவான்ல, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்தையும் போதிக்கிறவர் மாத்திரமல்ல, போதித்த அந்த சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. வெறும் வாயால போதிக்கிறவர் அல்ல, போதித்த அந்த சத்தியங்களுக்குள்ள உங்களை என்ன பண்ணுவாரு? அவர் உங்களை நடத்துவார். சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு. அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். நல்ல தாயா மாத்திரம் இல்ல, நல்ல டீச்சரா இருப்பார். நல்ல டீச்சரா மாத்திரம் இல்ல, நல்ல லீடரா இருப்பார். சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு. நல்ல லீடரா இருப்பாரு. அப்போஸ்தலர்களுக்கு நல்ல லீடரா இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கட்டளை இடுகிறார் அப்படின்னு சொன்னார் பவுல். நல்ல லீடரா இருந்தார், நல்ல தலைவனா இருந்தார். அப்ப உங்களுக்கு தாயாய் மாத்திரமல்ல, போதகராய் மாத்திரமல்ல, நல்ல லீடரா உங்களை லீட் பண்றவரா அவர் இருப்பார். இப்படி நிறைய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ ஞானி. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ள சர்வ ஞானியா இருக்கிறீங்க. சர்வ ஞானின்னா என்ன? அவருக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் போதிக்கிறார். ஏன் எல்லாவற்றையும் போதிக்கிறார்? 1 கொரிந்தியர் 2:10 சொல்லுது, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். பிதாவுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். உங்களுக்குள் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எல்லாவற்றையும் அறிந்தவர், முக்காலங்களையும் அறிந்தவர், முக்காலங்களையும் அறிந்தவர். உங்களுடைய ஃபியூச்சர் என்னன்னு அவர் கையில் இருக்குது. உங்களுடைய எதிர்கால வரைபடம் அவர் கையில் இருக்குது. உங்களுக்குரிய எல்லாமே அவர் கையில் இருக்குது. அப்பேற்பட்டவரை உள்ள வச்சுட்டு நீங்க வெளியே தேடிட்டு இருக்கிறீங்களே. சத்திய ஆவியாகிய வரும் பொழுது சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதித்து அந்த சத்தியங்களுக்குள் அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். பரிசுத்த ஆவியானவரை புரிஞ்சுக்குங்க. அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஏன் உங்களுக்குள் இருக்கிறார்? இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணார். என்ன வாக்கு பண்ணாரு? யோவான் 14:16 என்றென்றைக்கும் உங்களோடு கூட தங்கி வாழும்படிக்கு அவரை உங்களுக்குள்ள நான் அனுப்புவேன். இதாகிட்ட சொல்லி என்ன செய்வேன்? அவர் உங்களுக்குள்ள அனுப்புவேன் சொன்ன. அப்ப உங்களுக்குள் வாழ வந்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆள் தத்துவம் உடையவர். அவருக்கு நம்மை போல உணர்வு இருக்கிறது. அவருக்கு நம்மை போல மனசு இருக்குது. அல்லேலூயா. அதனால அவர்கிட்ட உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவர் சர்வ ஞானின்னு சொன்னான் இல்லையா? ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் அவனும் ஞானியாய். ஆபிரகாமை குறித்து ரோமர் 4:21 என்ன சொல்லுது? தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனான. தேவனோடு கூட பழகிற வரைக்கும், தேவனோடு கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? அவர் நல்லவனாகவும் இல்லை, வல்லவனாகவும் இல்லை. ஆனால் தேவன்
நல்லவராகவே இருந்தார், வல்லவராகவே இருந்தார். அப்போ அந்த நல்லவரோடு கூட அந்த வல்லவரோடு கூட அவன் பழக 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 பேச 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 அவனும் நல்லவனா மாறிட்டான், வல்லவனா மாறிட்டான். பாக்கெட்ல கை பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா அவரு மாதிரி உங்களை மாத்திடுவேன். ஆத்தறது என்ன? நீங்க மாறிடுவீங்க. சாலமோன் ஞானி சொல்ற, ஞானிகளோடு கூட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துனாங்க? பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல அவர் தாயும் ஆனார், இரண்டாவது போதகரானார், மூன்றாவது அவர் நமக்கு லீடரா இருக்கிறாரு, நாலாவது அவர் சர்வ ஞானம் உள்ளவர், ஐந்தாவது அவர் சர்வ வியாபி. சொல்லுங்க பக்கத்துல, அவர் சர்வ வியாபி. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய கண்ணை மறைச்சிட்டு நான் இதை செஞ்சிருவேன் நீங்க சொல்லவே முடியாது. சங்கீதம் 139 136 தாவீது சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறி போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்துல கொண்டு போய் படுக்கைய போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை பிடிக்கும். கர்த்தருடைய கரங்கிறது பரிசுத்த ஆவியா. நான் வானத்துக்கு போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. ஏன்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. சமுத்திரத்தினுடைய ஆழத்துல போய் நான் இருந்தாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. அப்படியே சர்வ வியாபியாய் வியப்பித்திருக்கிறார். அவர் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு சகலமும் நிர்வாணமாய் இருக்கிறது. அவருடைய மறைவுக்கு, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வியாபி மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். உங்களுக்குள்ள வாழ வந்திருக்கிறார் இல்லையா, அவரை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, தேற்றரவாளன் அப்படிங்கிற இடத்துல இயேசு பரிசுத்த ஆவியானவர் குறித்து என்ன சொல்றாரா? என்ன மாதிரியும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? அனுப்ப போறேன்னு சொன்னார். அல்லேலூயா. பெஸ்ட் ஃப்ரெண்டுனா எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவார்? சொல்லிடுவார். சொல்லுங்க, எல்லாத்தையுமே சொல்லிடுவார். எல்லாவற்றையும் உங்களுக்கு பிதாவின் இடத்துல கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு அறிவித்து விடுவார்.